அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் தனக்கு முதல் பரிசு அறிவிக்க உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்திருந்ததில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கு குறித்த முழு விவரம் என்ன மாரிச்சாமி? தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி, உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி அலங்காநல்லூரில் நடைபெற்றது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் என்ற வீரர் தனக்கு முதல் பரிசு அறிவிக்க வேண்டும். முதல் பரிசு 2ஆம் பரிசு அறிவிப்பதில் முறைகேடு நடந்திருக்கிறது, எனக்கு முதல் பரிசு அறிவிக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி ஒரு மனுவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தன்னை விட ஒரு காலை குறைவாக அடக்கிய வீரர் கார்த்திக்கை முதல் பரிசு பெற்றதாக அறிவித்தது செல்லாது என அபிசித்தர் தனது குற்றச்சாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்தவர் அந்த மாடுபிடி வீரர் அபிசித்தர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் தாக்கல் செய்த மனுவில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைனில் பதிவு செய்து அனைத்து சோதனைகளையும் முடித்து 2வது சுற்றில் மாடுபிடி வீரராக கலந்து கொண்டேன். 3வது சுற்று வரை 11 காளைகளை அடக்கி விழா கமிட்டியால் இறுதி சுற்றில் விளையாட வைப்பதற்காக வெளியேற்றப்பட்டேன். பின்பு கடைசி சுற்றில் 7 மாடுகள் பிடித்தேன். மொத்தம் 18 மாடுகள் பிடித்துள்ளேன். ஆனால் விழா கமிட்டி கருப்பாயூரணியைச் சேர்ந்த மாடுபிடி வீரரான கார்த்திக் என்பவரை 18 காளைகளை அடக்கியதாக கூறி முதல் பரிசு அவருக்கு அறிவித்தனர். இது குறித்து விழா கமிட்டியாரிடம் முறையிட்டும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை, தகுந்த பதில் இல்லை. என்னை விட கார்த்திக் என்பவர் ஒரு காலை குறைவாகவே பிடித்துள்ளார். ஆகவே அந்த முதல் பரிசை எனக்கு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதிகள் மனு குறித்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.